நல்வாழ்த்துக்கள் ஜி. கண் திருஷ்டி என்றால் என்ன? கண் திருஷ்டியை போக்கும் வழிமுறைகள் ஜி. கண் திருஷ்டினாலே பார்வை தான். ஒன்றும் நம்மளாவே காமிக்கிறோம். நம்மளுக்கு 2 பவுன் இருந்தால் கூட ஒரு ப்ரோக்ராம் போனால் பக்கத்தில் இருக்காருன்னா 10 பவுனை வாங்கி மாட்டிட்டு போகிறோம். இப்போ மற்றவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஒவ்வொரு பார்வைக்குமே பவர் இருக்குது. எப்படி நம்ம சூரியன் வந்து எங்கே இருந்தோ இவ்வளோ தூரம் நம்ம வெளிச்சத்தையும் அவருடைய ரேஸையும் கொண்டு வரதில்லை, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கண்ணில் என்ன இருக்குது? வலது கண்ணில் சூரியன் இருக்குது, இடது கண்ணில் சந்திரன் இருக்குது. இப்போ அவங்க வலது கண்ணிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், கெட்டினத்தை பார்த்தான்னா அது கண்டிப்பாக ஒருத்தனை பாதிக்க தான் செய்யும். இடது கண் நினச்சாக்கும் அது அவனுக்கே உள்வாங்கிடும். ஸோ இந்த கண் பார்வையில் என்ன இருக்குன்னாக்கும் கண்டிப்பாக அந்த இது இருக்குது, பவர் இருக்குது. ஒருத்தவங்களை அழிக்கக்கூடிய பவர் இருக்குது. ஒருத்தவங்க வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாமல் ஆகக்கூடிய சக்தி எல்லாமே என்ன இருக்குது? அந்த பார்வைக்கு இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணணும்? அதுக்கு தம்மா பக்குவமாக நடந்துக்கணும். இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் அது ஒழுங்குமுறையினே இதில் தான் உருவாக்குனாங்க. இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லைங்கிறப்ப அது படத்தானே செய்யும். இன்னொன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, அதாவது அவன் கஷ்டப்பட்டே முன்னேறி இருப்பான், அவனவே பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து பவர் என்ன ஆகாது. உண்மையிலே இருக்கான்னா அவனுக்கு அவ்வளோ அது பழிக்காது. அந்த நம்ம டூப்ளிகேட்டாக இருக்கிற பாருங்க, அவங்களுக்கு தான் என்னவா இருக்கிறோம், அந்த கண் திருஷ்டிங்கிறது பழிக்கும். அதை நம்ம போக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லா கருப்பு இதில் வெள்ளை புள்ளிகள் வச்சோம்னா, இதில் வச்சுருப்பாங்க, கிராமத்துலலாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சிம்பிள் வச்சாலே அது என்னன்னாக்கா அந்த கருப்பு வந்து இருக்கிற சக்திகளை பூரா என்ன பண்ணிடும், அது உள்வாங்கிக்கிறோம். வெள்ளை வந்து அழிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக கண் திருஷ்டி என்னவாயிடும், காணாமல் போயிடும். இதுதான் அந்த காலத்தில் கருப்பு வெள்ளை வச்சு இந்த இது வைப்பாங்க. இப்போ அது மாடு அதுன்னு நினச்சி வைக்கிறேன். ஆனால் கருப்பு வெள்ளை தான் பெஸ்ட்டு. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.